எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி படத்தோட கதை தான். இந்த படத்தில் நித்யா மேனன் பேரரசிங்கிற கேரக்டர்லையும், விஜய் சேதுபதி ஆகாசவீரன்கிற கேரக்டர்லையும் நடிச்சிருக்காரு. ஹீரோ பரோட்டா கடை வச்சிருக்காரு. ஹீரோயினும் சண்டை போட்டு 3 மாசமாக பிரிஞ்சிருக்காங்க. அதனால ஹீரோயின் யார்கிட்டையும் சொல்லாமல், ஹீரோட்ட கூட சொல்லாமல் குழந்தைக்கு மொட்டை போட குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஹீரோ கோயிலுக்கு ரொம்ப கோபமாக வர்றாரு. கோவத்தில் ஆளாளுக்கு ஒன்று பேச மொட்டை அடிக்கிறது பாதியிலே நிறுத்தி பாப்பாவோட மொட்டை பாதியிலே நிற்கிது. அப்போ மைனா நந்தினியும் காளி வெங்கட்டும் சாமி கும்பிட வர்றாங்க குடும்பத்தோட. அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்கிறதுக்காக கதை ஃப்ளாஷ்பேக்கில் போகுது. பொண்ணு பார்க்குற சீனில் ஸ்டார்ட் ஆகுது. ஏதேதோ பேசி பொண்ணு வீட்டுக்கு ஒரு ஹோப்பு கொடுத்து பரோட்டாவும் வாங்கி கொடுத்து பொண்ணை கரெக்ட் பண்ணிடுறாரு. பொண்ணோட குடும்பத்தையும் சம்மதிக்க வச்சிடறாரு ஹீரோ. நிச்சயமும் முடிஞ்சிடுது. ஆனால் பொண்ணோட அண்ணனுக்கும் ஹீரோக்கும் பழைய பகை ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. பொண்ணோட அண்ணனுக்கு சுத்தமாக ஹீரோவை பிடிக்கவே இல்லை. நிச்சயம் முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டை பற்றி பொண்ணோட அப்பா அங்கங்கே விசாரிக்கிறாரு. அப்போது மாப்பிள்ளை ஒரு ரவுடின்னு சொல்கிறாங்க. கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ பொண்ணோட வீட்டுக்கு நேராக வண்டியை விடுறாரு. பொண்ணை தூக்கிட்டு தாலியும் கட்டிடுறாரு. ஹீரோயின் பரோட்டா கடை கல்லால் உட்கார வரைக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் எதேச்சியாக மாமனார் ஹீரோயினை கல்லால் உட்கார சொல்கிறாரு. ஹீரோயினும் கல்லால் உட்காடுறாங்க. அன்னைக்கு வசூல் 5000 ரூபா அதிகமாக வருது. இதனால் மருமகளை மாமனார் வாஹா ஓஹோன்னு பாராட்டி ராசியானவன் என் மருமகன் சொல்கிறாரு. இதை கேட்ட மாமியார் காண்டாகுது. அடுத்த சீனில் ஹீரோவுக்கு தங்கச்சியும் என்ட்ராகிறாங்க. மாமியாரும் நாத்தனாரும் சேர்ந்து ஹீரோயினை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. ஹீரோயினோட அம்மா ஒரு வேலையும் செய்யாதுன்னு அங்கேருந்து சண்டையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் ஹீரோயின் கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்படி மாற்றி மாற்றி சமாதானப்படுத்தி ஹீரோ கூட்டிகிட்டு வர்றாரு. கடைசியில் ஒரு புதிய பொருளையை மாமியார் கிளப்பி விடுறாங்க. அதாவது மகனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டோம், 2வது கல்யாணம் பண்ண போகிறோன்னு சொல்லி பொருளையை கிளப்பி விடுறாங்க. இதனால் கோவமடைஞ்ச ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டுக்கே போய் 3 மாதமாக திருப்பி வராமல் இருக்காங்க. கடைசி சீனாக குலதெய்வ கோயிலில் எல்லோரும் ஒன்று கூடுறாங்க. எல்லோரும் ஒன்று கூடி பஞ்சாயத்து நடக்குது. சண்டை பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சு ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வழியாக சமாதானம் ஆகி ஒன்று சேர்றாங்க. விஜய் சேதுபதியோட காமெடி கலந்த ஆக்டிங் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக ரசிக்கத்தக்கதாக இருக்குது. தீபாக்கா யோகி பாபு காமெடியும் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லோரும் கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ. கடைசியில் கோயிலில் அங்கே எல்லோரும் கூடி கலந்து பேசி ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்றாங்க.